வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் வழக்கு எல்லாம் இப்போ பேசும் பொருளாக இருக்குது. அதை பற்றி விரிவாக இல்லை. இதுக்கப்புறம் பெண்களுடைய வாக்கு விஜய் கிடைக்குமா? குறிப்பாக பல கூட்டங்களில் அவருடைய ரசிகர்கள் கூட்டங்கள் தான் வச்சுக்கணும். தேர்தல் கூட்டங்கள் இல்லை, அது அரசியல் கூட்டம் கிடையாது. ஆனால் ரசிகர்கள் கூட்டம். பெண்களுக்கு இவர் அதிக மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணார். பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுப்பேன், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, நான் வந்து அந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு. முதலில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் தண்டனை பெற வேண்டியவரே இவர் தாங்கிற அளவுக்கு விசாரணை இப்போது வழக்குகள் போட போகிறாங்க அவங்க மனைவி. இப்போ பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியாக இருப்பது போல் காட்டப்பட்டது. பெண்களும் ஆர்ப்பரித்து இவர் வந்த உடனே ஆர்ப்பரித்து நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்போது பெண்கள் இவருக்கு வாக்கு அளிப்பார்களா? அதுவும் குறிப்பாக அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 40 வயசில் இருக்கிற பெண்கள் அதிகமான வாக்கள், இளைஞர்கள் வாக்கள் தான் சொன்னாங்க. அது ஆண் பெண் இரு தரப்புமே இவருக்கு வாக்கள் அதிகமாக கிடைக்குன்ற ஒரு சித்தரிப்பு உண்டானது. அது வந்து இல்யூஷன், மாயத்தோற்றம் தான். அதை அடிக்கடி நம்ம இதில் போட்டிருந்தோம். அது கவர்ச்சி வந்து வாக்குகளாக மாறாது இல்லையா? அந்த அடிப்படையில் சொன்னோம். இப்போ குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம், அவருடைய விஜயுடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டுக்கு அப்புறம் பெண்கள் வாக்குகள் இவர் கிடைக்குமா? ஏன்னா இவர் ஒரு பெண்ணுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்ற ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. அது உண்மையோ பொய்யோன்னுலாம் அவங்களுடைய தீவிர ரசிகர்கள் வந்து அதை தவிர்த்து வேணால் பேசுவாங்க. அந்த இதை அப்படி கடந்து போவாங்க. ஆனால் மனதிற்குள் அந்த எண்ணம் விழுந்து விட்டது. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் அந்த அம்மா இதுக்கு வந்து பொது வெளியில் சொல்லணும், ஒரு கேள்வி. இன்னொன்று, தேவை ஏற்பட்டால் நான் ஆதாரங்களை வெளியிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆதாரங்களை வெளியிட்டதுக்கு அப்புறமும் இவர் வந்து போய் பெண்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியுமா? உடனே எல்லாரும் வந்து மறைந்த தலைவர் கருணாநிதி அவருக்கு இல்லாத உறவுகளா? யாருக்கு எத்தனை மனைவிங்கிற போட்டி வைக்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அவர் இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை. இறந்து போனவர், அவரை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அவரை ஏற்றுக்கிட்டாங்க முதலமைச்சரை. ஏன் விஜய் ஏற்றுக்க மாட்டாங்க? விஜய் இப்படி தப்பு பண்ணுறான்னு சொன்னால் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? அப்படி தான் அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்லுவாங்களா? அல்லது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், இப்படிப்பட்டவரெல்லாம் நமக்கு நாட்டுக்கு மீண்டும் இப்படி ஒரு தவறான நபர், பல பெண்களோடு தொடர்புள்ளவர் வந்து நம்ம நாட்டுக்கு தலைவராக, நம்ம மாநிலத்துக்கு அரசியலுக்கு வரக்கூடாது, தலைவராகக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்களா? பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு நினச்சோம்னா இந்த உதாரணத்தை நம்ம அடையாளத்தை அழிக்கணும். எது? விஜய்ங்கிற அடையாளத்தை நம்ம அழிச்சாகணும். காரணம், ஒழுக்கம் தவறினார். இல்லைன்னா வழக்கு முடிகிற வரைக்கும் அரசியல்னு ஒதுங்கி இருக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.